இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர். ஆத்மநேசர் லீலி புஷ்பமே, இயேசுவே தேவன் என் நண்பரே. இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர். ஆத்மநேசர் லீலி புஷ்பமே, மதுரமே எந்த நேசரே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர். ஆத்மநேசர் லீலி புஷ்பமே, இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர். ஆத்மநேசர் லீலி புஷ்பமே, மதுரமே எந்த நேசரே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் படைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரகாரங்களிலே பிரவேசித்து உம்முடைய அருமைகள், ஆழங்கள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய நன்மைகள், கிருபைகள் ஒவ்வொன்று ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கும்படி இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்க உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் இந்த நேரம் முதல் கொண்டு இந்த ஆராதனை முடிவு வரை மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னைக் கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னைக் கண்ட தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவர் தினமும் மக்கே மகிமை. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம், செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின்
தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சகோதரனே சகோதரியே, பாதையெல்லாம் அந்தகாரமாக தோன்றுகிறதா? பார்வோன் சேனை உன்னை தொடர்ந்து வந்து பட்சிக்க பார்க்கிறதா? ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாதைக்கு தீபமாகவும் உன்னை பாதுகாக்கிற மதிலாகவும் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறபடியா உன்னுடைய கவலையை விட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்கு தானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்கேதானே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்கேதானே. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கே செல்லக்கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகம் எப்போதும் அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகம் எப்போதும் அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குதானே. ஆராதனை 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 உமக்கேதானே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும்,
உம்மோடு இணையவும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையவும் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை 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 உமக்குதானே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் சபை பள்ளி மற்றும் கிறிஸ்துவ கல்வி ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சபையில் கிறிஸ்துவ கல்வி நம் அனைவரும் ஆண்டவர் வார்த்தையில் அதிகமாக வளரணும் அப்படின்னு பிரயாசம் எடுத்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவதாக அன்றாடம் டெய்லி டிவோஷன் நம்மளோட TMC ரமங் குரூப்பில் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் படித்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி
இன்னும் அதிகமான பேர் வாசித்து ஆண்டவர் வார்த்தையில் இன்னும் அதிகமாக பலப்படணும். இரண்டாவதாக ஆன்லைன் பைபிள் குவிஸ். நம்ம சபையில் ஆண்டவரோட வார்த்தை, அதாவது நம்மளோட போதகரோட சர்மன், அதை முன்னிட்டு அதை பேஸ் பண்ணி சர்ச் ஆன்லைன் பைபிள் குவிஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய பேர் பங்கெடுத்து வீக்லி வின்னர்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமான பேர் மக்கள் அதை பங்கெடுத்து ஆண்டவர் வார்த்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். மூன்றாவதாக நம்ம எவ்ரி இயர் செய்கிற சர்ச் பைபிள் குவிஸ், ஜூனியர் மற்றும் சீனியர் இவங்க 2 பேருக்கும் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த வருடத்துக்கான பைபிள் குவிஸ் நம்ம PDF ஃபார்மேட்டில் அனுப்பியிருக்கோம். போன வருடம் எப்படி அதிகமான பேர் பங்கெடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வருடமும் அதிகமான பேர் பங்கெடுத்து ஆண்டவரோட வார்த்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கணுன்னு நாங்கள் ரொம்ப வாஞ்சையாக இருக்கோம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு இந்த கிறிஸ்துவ கல்வியில் எனக்கு நிறைய உதவி செய்த சபை மக்கள், உக்ரான குழு மற்றும் முக்கியமான தேங்க்ஸ் நம்மளுடைய போதகருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் நான் கிறிஸ்டியன் எஜுகேஷன் பைபிள் குவிஸ், மந்த்லி பைபிள் குவிஸ், அதில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அது செய்யும் பொழுது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நேரடியாக பைபிள் படிக்கிறதுக்கும் அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் தரத்துக்கும் அது டீட்டெயிலாக நம்ம பைபிள் பற்றி அந்த குறிப்பிட்ட அந்த டெஸ்ட் அந்த சாப்டர் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்க முடியுது. சம்டைம்ஸ் இங்கிலீஷ் பைபிளை மட்டும் படித்தா விளங்காது, சரியாக புரியாது. அப்போ தமிழ் பைபிள்லையும் படிக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும் பொழுது இன்னும் ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் டீப்பாக கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பைபிள் குவிஸ் செஞ்சதுக்கு. இந்த வருஷமும் பாஸ்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, கொஸ்டின் கொடுத்துட்டாரு. எல்லாரும் அதை பங்கெடுத்து செய்யுங்க. நிச்சயமாகவே அது டீப்பாக நம்ம ஆண்டவரை பற்றி தெரியறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி செய்வோம். சோஸ்திரம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்டியன் எஜுகேஷனும் சர்ச் ஸ்கூல் சண்டே சர்ச் ஸ்கூல் சண்டே வாக இருக்குது. ஆகையால் எல்லா ரவா மக்கள் சபை அனைவருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். இந்த ஆண்டு இந்த MCOனால் நம்ம ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆரம்பத்தில். ஆனால் இப்போ ஆன்லைன் சண்டே சர்ச் ஸ்கூல் சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அநேகர் இதில் பங்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புகிறீங்க. ரொம்ப நன்றி. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக என் கிளாஸ் சீனியர் கிளாஸுங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் ஆன்லைன் பார்க்கும்போது உங்களுக்கு குறிப்பாக ஒரு தாஜோ இருக்கும். அந்த தாஜோவை எழுதிக்கிட்டு அதில் என்னென்ன கேரக்டர் இருக்கிறாங்கன்றத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அதில் என்ன லெசன் டயனாக்கா லெசனை போடுவாங்க. அந்த லெசனை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மெமரி வர்ஸ் எழுதி வச்சுக்கணும். அது இந்த திருப்பியும் சர்ச்சு திறந்துச்சுன்னா நான் இதில் கேள்வி கேட்பேன். கேள்வி பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆகையனால சும்மா பார்த்துட்டு அப்படியே இருந்துடாதீங்க. டேக் நோட்ஸ்லாம். மை சீனியர் கிளாஸ் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா பங்கிட்டு ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்க. ஐம் வெரி ஹாப்பி. இந்த சர்ச் ஸ்கூல் ஆன்லைன் தவிர நான் பெரியவங்களுக்கு பழைய ஏற்பாடு இது ஹிஸ்ட்ரி பைபிள் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு நான் இப்போ ஜெனிசிஸ் சாப்டர் பை சாப்டர் வீடியோ பைபிள் ரீடிங் மாதிரி போட்டு அதில் படம் இருக்கும். அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நினைக்கிறேன் அநேகர் பார்த்து இது பிரயோஜனம் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ஆன்லைனுக்கு உதவி செய்கிற டயனாவுக்காண்டியும் நான்சிக்காண்டியும் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். மறுபடியும் நம்ம சர்ச் திறந்து சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது.
பனிக பனி சரி பகரி சரிக சா சரி நிசதரி பாசா எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். இன்று பிரியமானவர்களே, கிறிஸ்துவ கல்வி சபை பள்ளி ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கிறோம். இதுவும் விசேஷமான ஒரு நாள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தேவ வார்த்தையை நாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். Today is Christian education as well as church school Sunday, and we want to give our felicitations to both these departments, and we want to pray that the message this day will reach out to all of us as we respond to the word of God. Hallelujah. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷ ஞாயிறிலே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் தங்கியிருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நல்ல நிலத்தில் விளப்படத்தக்க உதவி செய்தரும். அன்பு பிள்ளைகள், இதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் அதற்கேற்றபடி நடக்கத்தக்க எங்களோடு நீர் பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ கல்வி இல்லத்தில் அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு வீட்டிலே ஆரம்பமாகிறது என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். This morning we are going to consider together that all of Christian education begins at home. So the nucleus, the starting point for all Christian education is the home where the family resides. வேத வசனத்தில் பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவ கல்வி, சகல கட்டளைகள் வீட்டிலே பெற்றோர்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். We need to be aware, my dear friends, that it is God's will that all of Christian education begins at home, is departed at home, where the parents are the primary teachers and the children become the students. பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் இது பிள்ளைகள் மாணவர்களாக பெற்றோருக்கு கற்றுக்கொள்வது அவருடைய சித்தமாய், தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சில காரியங்கள் உபாகமும் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் இந்த பகுதி பெற்றோர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பெற்றோர்கள் கவனம் செலுத்தும்படி. இது பிரசங்கிமார்களுக்கோ போதகமார்களுக்கோ எழுதப்படவில்லை. This portion in Deuteronomy 11:18-22 is particularly addressed to parents, not to preachers or pastors. And therefore again and again we are reminded that parents are the primary Christian educators of their children. மறுபடியும் நம்முடைய சிந்தைக்கு வருகிற முக்கிய காரியம் பிரியமானவர்களே, பெற்றோர்கள்தான் கிறிஸ்துவ கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி கட்டளையிடப்படுகிறது. சபை பள்ளியிலே பிரியமானவர்களே சுமார் 1% தான் கிறிஸ்துவ கல்வியை பெற்றுக்கொள்கிறார்கள். Do you know that children obtain religious or Christian knowledge in the church school amounting to only 1%? And therefore the rest of the percent is being taken over by parents in the home environment or in their living circumstances. 1% தான் சபை பள்ளியிலே இந்த கிறிஸ்துவ கல்வி காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு. மற்ற எல்லா நேரங்களிலும் வீடுகளிலும் இருக்கிற சூழ்நிலையிலே கிறிஸ்துவ கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும். இரண்டாவது காரியம், we are to adopt God's word as our own value system before we teach it to our children. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக நாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய பாடங்கள் நமக்கு முதலில் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய அனுபவத்தின் மூலமாய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அவசியம். இதே உபாகமும் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நீங்கள் முற்றும் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் போதிக்க வேண்டுமா. Commit yourselves wholeheartedly to these words of mine. Only when you own my words in your own life, then you can teach them out of experience how the word of God works in your life. பெற்றோருடைய வாழ்க்கையில் இந்த தேவ வார்த்தை எப்படி கிரியை செய்வது என்பது குறித்து அந்த அனுபவத்தோடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம். மூன்றாவது, thirdly, we are to develop a lifestyle that constantly and consistently teaches the word of God.
அப்படியானால் இந்த 19ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையே பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்துவ கல்வி பாடமாய் இருக்க வேண்டுமா. அதாவது நாம் எல்லா நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் காண்கிறவர்களாய் ஜீவிக்கிறவர்களாய் உதாரணமாய் இருப்பதற்கு இங்கே வசனம் சொல்லுகிறது. டீச் யுவர் சில்ட்ரன், டாக் டு them when you sit at home, when you walk along the road, when you lie down and when you get up. அப்படியானால் கன்சிஸ்டன்ட் என்றால் அடிக்கடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, நீங்கள் எங்கேயாவது நடந்து செல்லும் பொழுது, நீங்கள் படுத்திருக்கும் போது, நீங்கள் எழுந்திருக்கும் போது, எல்லா நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை அவளுக்கு ஞாபகப்படுத்தி கற்று கொள்ள வேண்டும். One of the best teaching methods for Christian education is that children will imitate their parents on what they have assimilated from the word of God. பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கை, அதாவது தேவ வார்த்தை, தேவ ஞானம், தேவனுடைய கல்வி, இந்த கிறிஸ்துவ கல்வி அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, தரித்துக் கொள்கிறார்களோ, அதை பயன்படுத்துகிறார்களோ, அதை பார்த்து அந்த உதாரணத்தில் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவ ஞானத்தை குறித்து அவர்கள் கற்று கொள்வார்கள். 10 கற்பனைகள் அல்லது மலை பிரசங்கம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக இருப்போமானால் அது பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். மன்னிப்பை குறித்து நீங்கள் அவர் கற்றுக் கொடுப்பீர்களானால் நீங்கள் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில உதாரணங்கள். If you want to teach them about forgiveness, you must be a person who forgives others. If you want to teach them about kindness, you must be showing kindness to people. தயவுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் இந்த இரக்கத்தை குறித்து, தயவை குறித்து, ஈவை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் அதே தயவு நீங்கள் பிறருக்கு காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். You want to teach them about compassion, you must be compassionate in person, in practice to other people. மனதுருக்கத்தை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்பினால் இந்த மனதுருக்கத்தை பிறருக்கு நீங்கள் காட்ட வேண்டும். உண்மை அல்லது நாணயத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் முதலில் நாம் பெற்றோர்கள் உண்மையாய் இருக்க வேண்டும், நாணயமாய் இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. இது மிகவும் மிகவும் அவசியம். தாராள மனசு தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக நீங்களும் தாராள மனசுக்கு பிறரிடத்தில் தாராளமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். மலைப்பிரசங்கத்தில் சொல்லுது, நீங்கள் சாந்தமாய் இருக்க வேண்டும், பணிவாய் இருக்க வேண்டும். அப்போ சாந்தமாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் அந்த சாந்தம் இருக்க வேண்டும். You want to teach people, teach children about tenderness, gentleness. You need to be gentle in your own life. So is if you want to teach about being generous, giving freely, liberally, you have to show it by your life, by example. அப்படி என்றால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ கல்வி என்பது வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படையாய், நடைமுறையாய், செயல்முறையாய் காட்டுவதுதான் கிறிஸ்துவ கல்வி. We must be the Bible in life to our children. The Bible must come out alive through you as parents to the children. So they will judge you by the way you exhibit the Bible. நான்காவது, we are teachers 24 hours a day, 7 days a week. 24 மணி நேரம் பிள்ளைகளுக்கு நாம் உபதேசியார்களாய், டீச்சர்மார்களாய் இருக்க வேண்டும். 7 நாளும் அப்படி செய்ய வேண்டும். When we are at home, as I said just now, on the road, going to bed and getting up,
இந்த பழைய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, இந்த எபிரேய மக்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை தம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் அதை செயல்முறையாக செய்தார்கள். God taught the Hebrews to make religion as an integral part of their life. வேதம்தான் அவர்களுக்கு ஜீவன், சத்தியம்தான் அவர்களுக்கு வாழ்க்கை என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். Their religious education was life oriented, not just information. அப்படி என்றால் வேதத்தை வாசித்து சில ஞானத்தை அறிந்து கொள்வது, அறிவை குறித்து பேசவில்லை. இந்த வேதத்தின் உள்ளடக்கம், இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறையாய் காணப்பட வேண்டும். That means it is a daily expression or teaching or walking in the word of God. அப்படியானால் கிறிஸ்தவ கல்வி இந்த எபிரேய காலத்தில் மாத்திரம் இல்லாதபடிக்கு இப்போ கூட ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையிலே நடக்கிற ஒரு அனுபவமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, Christian education is not simply imparting knowledge to the children. மனப்பாட வசனம், அப்புறம் வேத பைபிள் குவிஸ். These are some of the attempts to understand or to gain knowledge about the Bible. But all these do not reflect. We can understand the Bible, we can know about God, but we have to live out the scriptures. அறிவது மாத்திரம் இல்லைங்க, அதன்படி நடப்பது அவசியம். ஐந்தாவது, parents ought to teach the word of God, the Bible, as the primary textbook in their lives. இப்போ ஸ்கூலுக்கு போனீங்கன்னாக்கா சில பாடங்களிலே பிரைமரி டெக்ஸ்ட் வாங்க, இதுதான் முக்கியமான புத்தகம் இந்த பாடத்துக்கு என்று. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்திலே வேதம் பிரைமரி டெக்ஸ்ட் புக், அதுதான் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட விஞ்ஞான காரியங்கள் இருந்தாலும் கூட வேத வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You see, Bible knowledge or Christian education is not computer oriented. It is relative. It is interactive. கம்ப்யூட்டரில் பார்த்து நம்ம சில வேத காரியங்கள், கிறிஸ்துவ கலை காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது உறவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல. கேள்வி பதில், பெற்றோர் பிள்ளைகள் அவர்கள் சேர்ந்து உரையாடுகிற, சில சமயத்தில் கேள்வி கேட்பார்கள், சில சமயத்தில் சந்தேகத்தை தீர்ப்பார்கள். அது அப்படி இருக்கும் பொழுது வேதம் இப்படியாக உறவு கொள்ளுகிற ஒரு காரியம் என்று அறிந்திருக்க வேண்டும். Provide room for interaction on the word of God. When I was studying the Bible in Bible school, I always interacted with the word of God. Why is God saying this here? Why is it different there? Why is it similar here? I compare Old Testament to New Testament. I interact with the word. Children also need to interact with the word, but they most of the time cannot interact directly. So it is the knowledge of the parents who have understood scripture where they will interact with the children. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளோடு, தேவ வார்த்தையோடு நான் உறவு கொள்வேன். நான் கேள்வி கேட்பேன். ஏன் இப்படி கேள்வி இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் என்பதை குறித்து வேதத்தோடு நான் உரையாடுவது, உறவு கொள்வது. இன்றைக்கு பிள்ளைகள் வேதத்தை, கிறிஸ்துவ கல்வியை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு உறவு, அதாவது அவர்கள் படிக்கும் பொழுது வெறு அறிவாக இருக்கக்கூடும், ஆனால் உண்மையாய் அந்த ஆழத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பயன்படுத்த விரும்பினால் பெற்றோரிடத்தில் அவர்கள் உறவு, அந்த இன்டராக்ஷன், இந்த கேள்வி பதில் இருக்க வேண்டும். ஆறாவது, the center of the Bible is Jesus Christ, and therefore when we impart the knowledge of the Bible as Christian education, you are actually imparting the knowledge of Jesus Christ
as to who he is and what he means to the family, to the individual. வேதத்தை பார்ப்போமானால் பிரியமானவர்களே, முக்கியமான நடுமையும் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அதை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பெற்றோர்கள் ஞானமாய் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க கிறிஸ்து இயேசுவை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். We discover Jesus Christ as we read page after page of the scriptures. வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். Jesus said, he who has seen me has seen the Father. Now that is revelation. And that is what the parents ought to teach their children. When they understand more and more and more of Jesus Christ, they will understand more of God the Father. அப்படி என்றால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தெளிவான விதத்தில் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலக சூழ்நிலை நாம் பார்க்கும்போது ரொம்ப பிள்ளைகள் தனிமையாக இருக்கிறார்கள். We have a generation of people today who are lonely and alienated from God, separated from God, moved away from God. ரொம்ப பிள்ளைகள் இந்த நாட்களில் பிரியமானவர்களே தேவனை அறியாத அறிவிலே இருக்கிறார்கள். They know a lot about computer knowledge. The button and the button, WhatsApp, Twitter, Instagram, எல்லாம் தெரியுது. They are so well versed with this world of digitalization. Computer, handphone, you tell even a child of 6 or 7 years is very good at the handphone, so knowledgeable. But the knowledge of the scriptures, almost zero. Now that is what God reminds us. இன்றைக்கு இந்த நவீனமான விஞ்ஞானமான காலத்தில், இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில், இந்த ஹேண்ட்ஃபோன் உலகத்தில் சிறு பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப ஞானமாய் அந்தந்த கருவிகளை அவனுக்கு பயன்படுத்த தெரிகிறது. அப்படி என்றால் அவ்வளவு அறிவு. ஒரு 6-7 வயது உள்ள பிள்ளைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அறிவு, தேவன் அறிய வேண்டிய அறிவு ரொம்ப குறைவாக இருக்கிறது. And that is why we find that children are alienated. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பிள்ளைகள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறார்கள். யார் தவறு? பெற்றோர்கள் தவறு. ஆரம்ப காலத்திலே இதோ வசனம் சொல்லுவதை போல உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் கற்பித்து கற்றுக் கொடுக்காத காரணத்தினாலே அவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். So we need to take responsibility of our own faults. If today young people are not well versed with the knowledge of God, as a parent I take responsibility. இன்றைக்கு என்னுடைய வாலிப மகன் மகள் தேவ அறிவிலே அவன் இல்லாவிட்டால் அதற்கு காரணமோ பொறுப்போ பெற்றோராகிய அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டுகிறோம். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இஸ் நீடட் நவ். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ வளர்ந்து வருகிற நாட்களிலே இந்த ஆவிக்குரிய அறிவு தேவை. பாருங்க, பிள்ளைங்க பக்குன்னு வளர்ந்துடுறாங்க. இன்னலாம் இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு, இப்படியே வளர்ந்துட்டீங்கன்ட்டு. அந்த அவசரத்தில், அந்த வளர்ச்சியிலே கிறிஸ்துவ கல்வியை நாம் நிதானமாய் ஞானத்தோடு பிள்ளைகளுக்கு அவருடைய வளர்ச்சியிலே நாம் கொடுக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்துவ கல்வி போதிக்க வேண்டிய நேரம் இப்போ இங்கே. To depart the knowledge of God, to depart the salvation of God is here and now. 2 Corinthians chapter 6 verse 2 says, now is the appointed time. Now is the day of salvation. Now is the time to depart the knowledge of God.
2 கொரிந்தியர் 6 என்று சொல்லுகிறது, இப்பொழுதே தேவனுடைய அனுகிரக நேரம், இப்பொழுதே கர்த்தருடைய ரட்சிப்பின் நாள், இப்பொழுதே தேவனுடைய அறிவை அறிய வேண்டிய நேரம் இப்பொழுதே என்று. ஆக நாம் நேரத்தை தாமதிக்காதபடி தேவனுடைய ஞானத்தை அறிவை கற்றுக்கொள்கிற நேரம் இப்பொழுது என்று மறந்துவிடக்கூடாது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் பார்ப்போமானால் அங்கே வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. If you read Deuteronomy chapter 11 verse 18 and 19, God says, "Fix these words of mine in your hearts and minds, tie them as symbols on your heads and bind them on your foreheads, teach them to your children." அப்படி என்றால் அவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே தங்கும்படி, சிந்தையிலே தங்கும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் தலையிலே என் வார்த்தையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். டீச் them to your children. இப்படிப்பட்ட விதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த எபிரேய யூதருடைய வரலாற்றை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 10 கற்பனைகளை இந்த யூதர்கள் என்ன செய்வார்கள், ஒரு சின்ன டப்பாவில் அவர்கள் அந்த 10 கற்பனைகளை அந்த டப்பாவில் போட்டு அது தலையில், அந்த டப்பா இங்கே இருக்கும், அப்படி அவர்கள் தலையில் கட்டி கொள்வார்கள். அப்போ போகிற இடத்தெல்லாம் அவர்கள் தெரியும், இவன் ஒரு யூதன், தேவனுடைய வார்த்தையை அவன் நெத்தியிலே வைத்து கொண்டு சொல்லுகிறான். It was, I'm not sure about today, in those days it was customary, a cultural practice of the Jews to put the 10 commandments, write the 10 commandments and put it in a small little box and tie it onto the forehead, and they will walk around. That will indicate that he is not only a Jew, but he is a child of God, because he carries the word of God on his mind and his heart. அப்படிதாங்க இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ கல்வி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் எடுத்து செல்ல வேண்டும், தங்களுடைய வாயின் வார்த்தையில் எடுத்து செல்ல வேண்டும், தங்களுடைய உறவு தொடர்புகளை எடுத்து செல்ல வேண்டும். பிறர் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது மெய்யாகவே இவன் இந்த உன்னத தேவனுடைய பிள்ளை என்று யூதர்களை சொன்னதை போல நம்மை குறித்து சொல்ல வேண்டும். Today, Christian education must be born by every child, because the parents were responsible that wherever they go, they will reflect, oh, this boy, this girl carries the word of God in his or her heart. He or she is a child of God. அப்போ யூதர்கள் பிள்ளைகள் தங்களுடைய நெத்தியில் இந்த தேவ வார்த்தையை சுமந்து சென்றதை போல இன்று நாம் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் என்கிற ஒரு ஞாபகத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என் அப்பா அம்மா தேவ வார்த்தையை கற்றுக்கொண்ட வார்த்தையை என் இருதயத்திலே, என் கரங்களிலே, என் சிந்தையிலே, என் ஆவியிலே, ஆத்மாவிலே, என் பலத்திலே நான் போகிற இடத்திலெல்லாம் தேவ வார்த்தை நான் எடுத்து செல்லுவேன். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 வசனத்தில் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் அங்கே 2 விதமான காரியம் நாம் பார்க்கிறோம். ஒன்று நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், இந்த தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்திலே நீர் வைத்து அதன்படி நீ செய்வாயானால் நீ வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே சமயத்தில் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தையை நீ அறியாதபடி அற்பமாய் எண்ணி புறமே தள்ளி அதை நீ சுமக்காதபடி அதை நீ வெறுத்தபடி நீ கற்றுக்கொள்ளாதபடி இருப்பாயானால் என்னுடைய சாபம் உன்மேல் தங்கும் என்று சொல்லுகிறார். Now that is a great passage. Deuteronomy chapter 11, 26 to 28. God says, I'm setting before you today a blessing and a curse. The blessing if you obey the commands of the Lord your God. The curse if you disobey the commands of the Lord your God and you turn away to other distractions and other gods according to the context.
ஆக இன்றைக்கு கிறிஸ்துவ கல்வி ஞாயிறு பிரியமான பெற்றோர்களே, பிள்ளைகளே, கேளுங்கள். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்திலே, உங்கள் கரங்களை இருக்குமானால் தேவ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் தங்கும். அதே தேவ வசனத்தை நீ புறக்கணித்தால், நீ அதுக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருப்பீரானால், வசனம் சொல்லுகிறது சாபம் உன்மேல் தங்கும் என்று. Now I don't want to finish this sermon with a negative note. I want to finish it positive. I just want to remind parents, the future of your child's destination, of where he will land, is in your hands. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீங்கள் இந்த நாட்களிலே சரிவர அவர்களை கிறிஸ்துவ கல்வியின் கட்டுப்பாடுக்குள்ளே நீங்கள் வைக்காவிட்டால், உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ 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 வித்தியாசமான மாறுபாடான போதனைகள் நம்முடைய பிள்ளைகளை காந்தத்தை போல இழுத்துவிட்டு தாறுமாறாக வேற திசையில சென்று விடுவார்கள். அது கொடுமை. ஆனால் நேரத்தை நாம் பயன்படுத்தி வசனம் சொல்வதை போல கிறிஸ்துவ கல்வி ஒவ்வொரு குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது என்று நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு பிள்ளைகளை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தேவன் இப்படிப்பட்ட உள்ளவர் என்பதை குறித்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவருக்கு ஏற்ற வழியிலே நீங்கள் வளர்ப்பீர்களானால் பரலோகத்தில் காணப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தம். தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஞாபகப்படுத்திய காரியம், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கிறிஸ்துவ கல்வி பெற்றோராகிய நான் என் மூலமாய் ஆரம்பமாகிறது என்று நீ மறவாதே. Remember friends, as a parent, as a father and mother to our children, we are the parents, the primary Christian educators for our children. We are responsible that children are led to the knowledge of Christ and to accept Jesus Christ. Hallelujah. நமக்கு பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நாம் பிள்ளைகளை எடுத்து செல்லும்படியாக மற்றும் இல்லாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்படி நாம் பொறுப்புள்ள பெற்றோர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. Let us pray. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துவ கல்வி என்னுடைய இல்லத்திலே ஆரம்பமாகிறது, என் மூலமாய் ஆரம்பமாகிறது என்று பெற்றோர்களுக்கு ஆண்டவர் தேவன் பேசிய இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்க, கற்றுக் கொடுக்க, உபதேசிக்க, எங்கள் வாழ்க்கையே சத்திய வேதம் என்பதை குறித்து அவர்கள் கண்டு அவருடைய ஜீவத்தை விதமாய் அமைத்து கொள்ளும்படி எங்களை நீர் வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. Lord, as we consider together that Christian education begins at home, the knowledge of God, the knowledge of Jesus and His salvation, a Lord founded on Scripture, has to be taught through me as a parent. I am the lifestyle of Jesus Christ, showing my child the knowledge of Jesus, and for him or her to accept Jesus Christ as Savior and Lord. Father, you reminded that now is the time for parents as to act. இப்பொழுதே அந்த வழிகாட்டும், அந்த உபதேசிக்கும், அந்த போதிக்கும், அந்த காட்டும் நேரம் என்று நாங்கள் அறிந்தவர்களாய் நேரத்தை காலத்தை வீணாக்காதபடிக்கு சபையோடு சேர்ந்து, சபை ஊழியங்களோடு சேர்ந்து எங்கள் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கும் அவரை இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு
எங்கள் ஒவ்வொரையும் வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவருக்கு ஒருவர் இயேசுவை குறித்து அறிந்து கொள்கிற அறிவை வளர்ப்பிக்கும்படி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை எல்லாம் ஈதொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஆவமமணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்கும், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்கும். அவரே மூளைக்கல்லாகிடுவார், அவரே மூளைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் கிறிஸ்துவ கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர்கள், பெற்றோர்கள், அதை பெறுகிறவர்கள், பிள்ளைகள், இவ்விதமாக குடும்பம் குடும்பமாக கிறிஸ்துவின் அறிவிலே, கிறிஸ்துவின் ஜீவியத்திலே வாழும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 ஆமென்.
ஆசீர்வாத பாடல் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. Hallelujah. Bless you. Bless you. Bless you. Amen and amen.